ஹாப்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்ம சேனல் அடுத்த கிழக்கு போகும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு போகிறேன். இது ஒரு சாத்தியக்கூறான விஷயம், அதுவும் நடந்துகிட்டு ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசப்படும். என்னென்னா அதாவது இந்த சேனல் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டிருக்கோம். தங்க நகைக்கடனுக்கான வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் ஒரு வங்கி சார்ந்த ஒரு பணிகளை மேற்கொள்ளும் போது சில வரைமுறைகளை தங்க நகைக்கடனுக்கு கொண்டு வந்தாங்க. அது என்னங்கிறத 9 அம்ச கோரிக்கையை ஆர்பிஐ சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டாங்க. அதை சில பல குளறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொன்னதுக்கு அப்புறமாக இப்போ ஆர்பிஐ அந்த விஷயத்தை 9 மாதத்துக்கு தள்ளி வைக்கணும்னு சொல்லி மத்திய அமைச்சர்கள் ஒரு பரிந்துரைப்பு. ஆல்ரெடி இந்த திட்டமே தேவையில்லைங்க. ஏன்னா ஏற்கனவே பணம் கட்டிட்டு நகை ரெனியூவல் பண்ணுற விஷயம் கொண்டு வாங்க, அதுதான் பல பேர் கொடுத்துட்ருக்க விஷயம். நீ அதெல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடி க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மொத்தமும் ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் இருக்குது. சாமானிய மக்களுக்கு இவ்வளோ பண் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த திட்டத்தை 6 மாதம் தள்ளி வைக்கிறீங்க, மொத்தமாக கைவிட வேண்டியதுதானே அப்படிங்கிறத வேண்டுகோளை திருப்பி வைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இது வச்சு இவ்வளோ கட்டுப்பாடு வச்சு அந்த லோன் எடுக்கணுமா? அப்போ யாரை வளர்த்துறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க, இதை தெளிவுபடுத்தணும் அரசாங்கம். ஆர்பிஐ என்னென்னா வங்கிகளின் வங்கி மைய வங்கி, அதாவது மற்ற எந்த வங்கி நடக்கிற புகாரை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் கட்டுப்படுத்துகிறோம். அந்த வங்கியை மைய வங்கி தான் அந்த ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐங்கிறது. ஸோ ஆர்பிஐயை இவ்வளோ கொலபரேஷனோடு விட்டிங்கன்னா இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு தனியார் வங்கிகள் எந்த அளவுக்கு செயல்படும், தனியார் நிதி நிறுவனங்கள் என்ன அளவுக்கு செயல்படுங்கிறத கொஞ்சம் பொறுத்துறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அரசாங்கம் தயவுசெய்து இந்த முறையை சொத்தமாக ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் ஜனவரி 2026 அமல்படுத்திச்சா மக்களோட வாழ்க்கை தரம் மேம்பட்டுருமா, அப்போ மட்டும் போய் பில்லு வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியை வச்சுட்டு இந்த நடைமுறையை நீக்கிட்டு பழையபடி விவசாயத்துக்கு 4% ஸ்கீமு 3% சப்சிடி, அதாவது மானியம் கொடுத்து பண்ணுறீங்களே அந்த மாதிரியும் இல்லையா, தனியாக வாங்கினாங்களா ரெனியூவல் மட்டும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 3000 5000 கூட வரட்டுமே, அந்த தொகையை மட்டும் கட்டிட்டு மீண்டும் 1 வருடங்களுக்கோ இல்லை 2 வருடங்களுக்கோ அவங்க என்ன ஒப்பந்தம் போடுறாங்களோ அதன்படி நீடிக்கிறதுக்கு ஆர்பிஐ வழிவகுக்கணும். இதுக்கு அரசாங்கம் வழிவகுக்கணும். 6 மாதம் தள்ளி வச்சா மக்களோட வாழ்க்கை திறன் இழந்துடாது. இதை செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 மாட்டி யோசித்து பண்ணணும். நீ பொதுமக்கள்கிட்ட கருத்து அதெல்லாம் எனக்கு தேவை, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை பழைய நடைமுறை. ஏன் போய் ஏழை மக்களை வரைக்கும் அடிக்கிட்டீங்க, இதை கேள்விக்குள்ளே வெளியே முடியாது.